வணக்கம். செந்தில் பாலாஜியின் கஜானாவை தூக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி கைது நடவடிக்கையும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் செல்வ செழிப்புமிக்க அமைச்சராக இருந்த வரிசையில் முதல் நபராக இருக்கக்கூடியது செந்தில் பாலாஜி தான். ஏனென்றால் மதுபான டாஸ்மாக் முறைகேட்டில் சுமார் 1000 கோடி முறைகேடு என்றும், டாஸ்மாக் மட்டுமல்லாமல் மின்சாரத்துறையில் கொள்முதல் செய்த ஊழல் வழக்கில் 397 கோடி என்றும், கடந்த அதிமுகவின் ஆட்சியில், அவரது தாய் கழகமான அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக முறைகேடு செய்து 550 கோடி முறைகேடு என்றும் செந்தில் பாலாஜியின் பல்வேறு பிரிவுகளின் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு முன்ஜாமீன் அடிப்படையில் தற்பொழுது சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது தாவேக ஆட்சி அமைந்த பிறகு செந்தில் பாலாஜியின் மீது கூடுதலாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த திமுகவின் ஆட்சியில் மதுபான மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது மதுபான கடைகளில் பல்வேறு குளறுபடிகளும் மோசமான சூழலையும் ஏற்படுத்தியதாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் பல்வேறு புகார்களும் வந்தது. இந்த அடிப்படையில் நேற்று செந்தில் பாலாஜி அவர்களது வீடு, அலுவலகங்கள் என்று ஒட்டுமொத்தமாக 41 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு சுமார் அல்ல பணமாக 50 லட்சமும் கைப்பற்றப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் யாரிடம் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெறப்பட்டது, திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதை எல்லாம் தீர விசாரணை செய்து அதற்கான முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றி நேற்று மாலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக 3 வழக்குகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும், அதே சமயம் செந்தில் பாலாஜியின் கஜானாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றியதன் காரணமாக தமிழகத்தில் திமுக அடுத்த தேர்தலில் பணத்தை செலவிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் கோபாலபுரத்தின் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை எடுக்க முன்வந்துள்ளதாகவும், ஆனால் அந்த பணமும் தற்பொழுது பாதுகாப்பு இல்லாத சூழலில்தான் இருக்கிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகாவின் ஆட்சி திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்துள்ளது. சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் தமிழக அரசியலில் கால் பதிப்பதே கடினம். தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி 6 மாதங்களுக்கு மேல் புழல் சிறையிலோ அல்லது திகார் சிறையிலோ அடைக்கப்பட்டால் நிச்சயம் அவரது எம்எல்ஏ பதவியும் நீதிமன்றத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு சேகர்பாபு, சபரீசன், உதயநிதி போன்றவர்களை நம்பியதுதான். மேலும் பணங்களை எல்லாம் கட்டுக்கட்டாக விநியோகம் செய்தார்கள். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அதை மக்களிடம் பணப்பட்டுவாடா செய்யாமல் அதை முறை செய்ததாகவும் பல்வேறு தகவல்களும் தலைமைக்கு தற்பொழுது சென்றுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களது வீடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடையும் வகையில் அமெரிக்கா டாலர்கள் உள்ளிட்ட பணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அதிரடி கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு தற்பொழுது அமைந்துள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 41 இடங்களில் விடிய சோதனைகளை நடத்தினார்கள். அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார், அரெஸ்ட் செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்தன. ஆனால் தற்பொழுது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிற்கும் சேர்த்து முன்ஜாமீனை கோருவதற்காக சிறப்பு நீதிமன்றத்தையும்
செந்தில் பாலாஜி அவர்கள் அணுகியுள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்களில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஊழல் வழக்கில் சிக்குவதும் அதை காப்பாற்றுவதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞரை வரவழைப்பதும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை திமுகவிற்குத்தான் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் ஊழல்வாதியை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டில் இனி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதற்கான கள சூழலும் இல்லை என்ற தகவலும் தற்பொழுது உருவாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் இருப்பதோடு உதயநிதி அவர்களை குறுகிய காலத்தில் அமைச்சர்களாக பொறுப்பேற்க வைத்ததுதான் தற்பொழுது மிகப்பெரிய தவறு என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் கஜானா என்பது அவருக்கு சொந்தமானது மட்டும் கிடையாது. ஏனென்றால் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் செந்தில் பாலாஜியிடம்தான் கொடுத்து வைத்தார்கள். அதாவது எப்பொழுது மற்ற மாஜி அமைச்சர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது செந்தில் பாலாஜியிடமிருந்து பெறக்கூடிய வகையில்தான் அந்த பணத்தையும் சேகரித்து வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதால் செந்தில் பாலாஜியின் கஜானாவையே தட்டி தூக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என்றும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு மக்கள் வாக்குகளை எதிராக செலுத்தி திமுகவின் ஆட்சியை கலைத்தது போல செந்தில் பாலாஜியிடம் இருக்கக்கூடிய பணங்கள், நகைகள், அமெரிக்கா டாலர்கள் கைப்பற்றக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எந்த திட்டத்திற்காக செலவு செய்யலாம், மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக செலவு செய்யலாமா அல்லது கல்வி மருத்துவத்திற்காக செலவு செய்யலாமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த செந்தில் பாலாஜியின் கஜானா என்பது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல திமுகவின் முக்கியமான நிர்வாகிகளுக்கும் இது மிகப்பெரிய தலைவலியாக அமையும். இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவது கடினம். மேலும் வருகின்ற இடைத்தேர்தலிலும் இந்த பிரச்சனையால் செந்தில் பாலாஜி அவர்களது ஒட்டுமொத்தமான கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் அது திமுக பிரச்சாரத்திற்கும் பாதிப்பாக ஏற்படுத்தும். மக்களும் திமுகவை நம்ப மாட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களை நாம் சாதாரணமாக விட்டு கைது செய்தாலும் நாம் அதற்கு எதிராக போராட வேண்டாம் என்ற மனநிலைமைக்கும் திமுக வந்துவிட்டால் அப்பொழுதும் திமுகவிற்கு பிரச்சனையாக மாறிவிடும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை காப்பாற்றவில்லை திமுக என்று கூறி தனக்கு தெரிந்த உண்மைகளை வாக்குமூலமாக கொடுத்தாலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள். தற்பொழுது எலிப்பொறியில் சிக்கிய எலிகளாகத்தான் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. நண்பர்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செந்தில் பாலாஜியின் கஜானாவை தூக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது அடுத்த கட்ட நடவடிக்கை யாரை கைது செய்யலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.